அதான் கேளுங்க. நீங்க கேட்டாதான் நான் வந்து குறிப்பா நீங்க கவலையை பத்தி நீங்க வந்து எங்க கேட்கணும் என்னோட நிறைய பேசணும். பயமா அச்சமா எங்களுக்கு நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அமைதியா இருக்கீங்க? இது வந்து ஒரு சொல்லுங்க. நல்ல உங்க பேருமா? பாண்டி நான் எல்லாரும் ஒரு கவலை இருக்குங்க. மற்றவங்க கேள்வி கேட்கணுமா? அதுக்காக சார் கவலைப்பட வேணாம்னு சொல்றீங்க. அதே வந்து திருப்பி திருப்பி சொல்லி கவலைப்படுற மாதிரி பண்ணா என்ன பண்றது? ஒரு பிரச்சனைய ஈஸியா எடுத்துக்காம வீட்டுல இருக்கிறதோட திருப்பி திருப்பி கவலைப்படுற மாதிரி பண்ணா என்ன பண்றது? அதாவது நீங்க பக்குவப்பட்டுட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள, அதாவது வீரவாணி கடற்கொன்ற ஒரு படத்துல சிவாஜி வந்து பெரிய ஷீல்டு போட்டுவார். அது படுற அம்பெல்லாம் பட்டு அதுலேயே கீழே விழுந்துடும், வளைஞ்சு போய் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி நீங்க மனசு தெளிவாயிட்டீங்கன்னா இப்ப வந்து இன்னும் பக்குவப்படாத ஜனங்கள் மத்தியில் நம்ம வாழலாம். அதுவும் ஒரு போதுமான கல்வி அறிவோ அல்லது வந்து ஒரு பெருந்தன்மையான மனசோ அல்லது வந்து ஜீரணிக்கிற பக்குவமோ இல்லாதவர்களுக்கு அந்த நேரம் அவங்க சொல்லிட்டு போடும். ஆனா அவனுக்கு கேட்கக்கூடிய மனநிலையும் ஒண்ணு வரும். அப்ப நீங்க சொல்லுங்க, இதை ஏன் நான் அந்த மாதிரி இருந்தேன், ஏன் நான் கோலப்படாத ஒர்க் பண்ணேன், எனக்குள்ள என்ன மனக்கழிவு இருக்கு, அதை சொல்லுங்க. நீங்க அவங்க எவ்வளவுதான் திரும்ப திரும்ப சொன்னாலும் அதை பத்தி உங்களுக்கு மனசுக்குள்ள தெளிவு வந்துருச்சுன்னா, இதுக்கு நான் காரணம் இல்லை, இதை வந்து நான் இப்படி வழியாடுவேன், இதை நான் வந்து வெளிவருவேன், நீங்க அதை பத்தி ஒண்ணும் கூடாதீங்க. உங்க மனசுக்குள்ள உங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா மற்றவங்க சொல்ல பத்தி கவலை. நம்ம மனசாட்சிக்கு நம்ம சரியா இருக்கமா, நம்ம நீதி நேர்மை நியாயப்படிதான் நம்ம சரியா தான் நடந்ததா, இல்லை நம்மளை மீறி அந்த தவறு நடந்து போச்சா, மன்னிப்பு கேட்டு அந்த சூழ்நிலையை நம்ம வந்து வென்று வெளி வரணும். திரும்ப திரும்ப எத்தனையோ போய் சோதனாலையோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சுட்டி காட்டுவதனாலையோ ஒரு பொய் வந்து உண்மையாக ஆக முடியாது. ஒரு தவறு வந்து ஒரு நியாயம் வந்து ஒரு தவறாக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? வேற ஏதாவது கவலை கையாளுவதற்கு வேற ஏதாவது பிரச்சனை, வேற ஏதாவது கேள்வி உண்டா? அணிஞரோட சரியா? வேற ஏதாவது உங்களுக்குள்ள நிறைய சண்டை போடுறீங்களம்மா, சொல்லுங்களேன். இந்த சண்டை அந்த சண்டை, அவங்க அதை சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. அதை பத்தி நான் சொல்லணும். சார் நல்ல சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நமக்குள்ள இருக்குல்ல ஒரு கருத்து வேறுபாடு. நீ வந்து எனக்கு அந்த தொழிற்சாலை ஒரு சின்ன வளம் வந்திருந்தேன்னா நீங்க என்ன மாதிரியான சிக்கல்ல நீங்க உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும் நான் ரொம்ப குயிக்கா நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏதோ ஒரு இதுல நீ முடிச்சு நீ இது தர்ற, நீ முடிச்சது வர்ற, அல்லது வந்து நான் மிஷின் சொன்னேன் பார்க்கல, ஏதோ ஒண்ணு உங்களுக்குன்னு ஒரு சக உடையத்தை மனக்குள்ள இருக்குல்ல. நம்ம எல்லோருமே யாருமே வந்து குற்றச்சாட்டுகள் தவறுகளுக்கு பொறுப்பேற்றுகளுக்கு நம்ம முன்வரதே கிடையாது. ஆனா நல்ல பற்றியமா முடிச்சாங்க, நான் தான் எல்லாம் பண்ணேன். அந்த பெருமைகளையும் பாராட்டுகளையும் கேட்பதற்கு அல்லது வாங்கி கொள்வதற்கு இருக்கிற மனசு வந்து குற்றச்சாட்டுகளையும் குறைகளையும் ஒரு சுட்டிக்காட்டுகிறது போது நமக்கு வந்து ஏற்படுறதே. தயவுசெய்து நான் சொல்றேன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உங்கள் தனி இரு நபர்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நிறுவனத்தை எந்த வகையிலும் பாதிக்கவே கூடாது. அது நியாயமே கிடையாது. தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் என்பது வேறு, மன வேறுபாடுகள் என்பது வேறு. புரிஞ்சுக்கணும். கருத்து வேறுபாடு என்பதுங்கிறது மன வேறுபாடுங்கிறது என்னங்கிறது நான் புரிய வைக்கிறேன். இப்ப எனக்கு வந்து ரஜினி அவர்கள் நல்ல நண்பர்கள், அவங்க என் வீட்டுக்கெல்லாம் வந்துருக்கிறதெல்லாம் சார் சொன்னாங்க. இப்ப இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இல்லை எனக்கு ரஜினியெல்லாம் என்ன கமல் தான் உண்மையான சூப்பர் நடிகர், அதெல்லாம் வர மாதிரி ஒரு நடிகர் விட்டா அப்படின்னு ஒரு கருத்து வேறுபாடு சொன்னேன். இப்ப நீங்கள் நான் ஏன் சண்டை போட்டுக்கணும்? தேவை இல்லை. உங்க கருத்துக்கு நான் மதிப்பளிக்கணும், என் கருத்துக்கு நீங்க மதிப்பளிக்கணும். ஒரு இணைகோடாக கண்டவாளம் போகிற பொழுதுதான் இந்த நிறுவனம் என்கிற ரயில் வந்து அழகாக செல்லும். ஒன்றை வந்து குறுக்கிட்டுச்சுன்னா போச்சு, அது வந்து விபத்து தான். நிறுவனத்தை பொறுத்தளவுல 3 வகையான ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஊழியர் எப்படின்னா, நிறுவனம் ரொம்ப நல்லா இருக்கணும், அப்பதான் நாம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். நிறுவனத்துக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா, ஐயோ இவர் பாடு வாங்கி வச்சதால தலைவலியா இருக்கு, நம்ம பார்க்கவே முடியல அப்படின்னு ஒரு பெண்மணி நினைச்சாங்கன்னா அவங்க நல்ல ஊழியர் கழகத்தில் அவங்க சேர்க்கவே முடியாது. நிறுவனம் கொழிக்கணும், நிறைய ஆர்டர் வரணும், நிறைய சம்பளம் நடக்கணும், அப்பதான் நிறுவனம் நல்லா நடக்கும், இன்னும் விரிவாகும். இன்னும் 250 பெண்கள் பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, ஒரு 750 பெண்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கம்பெனி விரிவடையணும், நல்லா வரணும்.
இன்னும் இந்த பகுதியில் இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், நம்ம பிஸியா இருக்கணும், எப்போ இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே, அதுதான் ஒரு நல்ல ஊழியருடைய அடையாளம். ஒரு மிஷினுக்கு வேலையே இல்லை, ரிப்பேர் ஆகி வச்சு நம்ம சும்மா உட்கார வச்சுட்டான்னு வச்சுங்களேன், அதை போல குடும்பம் கிடையாது. நல்லா ஆக்டிவா இருக்க ஒரு பெண்மணியை கொண்டு போய் படுக்கையில படுக்க வச்சு நீ 15 நாள் 1 மாசம் நீ வந்து எந்திரிக்கவே கூடாதுன்னு கையை கட்டி போட்ட மாதிரி இருந்தா அந்த கண்டனையை அனுபவிச்சாதான் நம்ம செயல்பாடோடு இருக்கிறது எவ்வளவு இனிமையான காலங்கிறது நமக்கு தெரிய வரும். நிறுவனம் நல்லா இருக்கணும், அப்பதான் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க சிறந்த ஊழியர். நிறுவனம் எப்படி வேணாலும் போட்டோம், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு சராசரி ஊழியர். நிறுவனம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு ஒரு செட்டு இருக்கு, அது எதுலையுமே சேர்க்காத கருத்து. தயவுசெய்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வளர்ச்சிகளையோ வேலைகளையோ பாதிக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெண்களுக்குள்ள சின்ன சின்ன உணர்வுகள் கூட பெரிய விஷயங்களாக ஆகிவிடுதுன்னு சண்டைகளை போய் முடிஞ்சதானே, அது வந்து நிறுவனத்தை வந்து எந்த வகையும் பாதிக்கிறார். நான் வந்து 300 ஊழியர்கள் மத்தியில வந்து நான் வேலை செஞ்சேன். நான் குமுதம் நிறுவனம் இருக்கேன், அது வந்து 300 ஊழியர்களை கொண்ட நான் நேரடியாக மறைமுகமாக 600 ஊழியர்களும் 1500 ஏஜென்ட்டுகள் உலகம் முழுக்க. சொன்னா நோவாடிங்க, என்னுடைய 36 ஆண்டு கால சேவையில ஒருத்தரோடு கூட நான் கருத்து வேறுபாடு கொண்டு மேலதிகாரிகிட்டையோ முதலாளிகிட்டையோ போய் நான் வந்து நின்னதே கிடையாது. எனக்கு இவங்களுக்கு சண்டை சரியில்லை அப்படின்னு நானே என்னுடைய தவறாக நான் வந்து என்னுடைய தவறு நான் கேட்டுக்கொள்வேன். தவறுகளை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய பங்களிப்பு தவறுல நடந்த ஒரு மோசமான ஒரு விளைவு கொண்ட ஒரு விளைவுல நம்முடைய பங்களிப்பை ஏற்றுக்கொள்ளாதனால்தான், நம்முடைய பங்களிப்பை ஒப்புக்கொள்ளாதனால்தான் சண்டைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் கேட்கிறேன், சாலையில ஒரு சின்ன விபத்து நடக்குது, 2 பேரும் நல்ல வேலையாக அடிபடல, ஏதோ லேசா எல்லாம் கூட இருந்துச்சுருக்காங்க. ஒருத்தனாவது நான் தான் மோதிட்டேன், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருன்னு ஒருத்தனாவது ஒத்துருக்காங்க. ஏன் நீ ஏன் முழுக்க வந்த, ஏன் நீ வந்து தப்பியா, நீ ஏன் ரைட் அடிச்ச, நீ ஏன் லெஃப்ட் அடிச்சேன்னு சொல்லிக்குவாங்க தவிர ஒருத்தரும் தப்பு இல்லைன்னு. நான் கேட்கிறேன், இந்த 2 பேருமே தப்பு பண்ணலைன்னா எப்படி அந்த விபத்து வந்து நடந்திருக்க முடியும்? கண்பட் ஹோட்டல் துங்கபாக்கத்தில் இருக்கு சென்னையில. அங்க ஒருத்தர் எனக்கு முன்னாடி போனவர் சடன் பிரேக் போட்டார், வட இந்தியாவில். நான் போனேன், பிரேக் போட்டேன், வண்டி நிற்கிறேன், லேசா போய் அதை தட்டிடுச்சு. நான் போனது காரு, ஒரு போன ஸ்கூட்டர். அவர் நில பண்ணி கீழே விழுந்தார். உடனே என்ன நம்ம இந்த மாதிரி யாரா இருந்தா வண்டியிலே பார்ப்பான், செத்தானா எந்திரிக்கிறானா என்ன மூச்சை ஆயிட்டானா. நான் எந்திரிச்சு இறங்கி ஓடி போய் அவன் தோள்பட்டையை முடிச்சு தூக்கி ஆர் யூ ஹர்ட், அவன் வட இந்திய இருந்ததுனால ஆங்கிலத்தில் கேட்டேன், உங்களுக்கு அடிபட்டு விட்டதானா என்று நான் கேட்டேன். இந்த சிவபெருமானுடைய கண்ணை நெற்றி கண்ணு எரிக்கவும் சொல்லுவாங்களே, அதை அன்னைக்கு தான் அவன் கண்ணில் பார்த்தேன் முதல் முறையாக. அப்படி ஒரு கோபத்தினர். ஆனா நான் தோளை தொட்டு ஆறு ஹர்ட்னு கேட்டேன் பாருங்க, மால்ரைட் அப்படின்னா இந்த லேசா சரியானும், வெரி சாரி, நான் வந்து உங்களை அடிச்சிருக்கூடாது. அப்ப அவன் அப்படியே புறறான், அப்படியே சொல்றான், இல்ல நான் சடன் பிரேக் போடுறது தப்பு, நீங்க என்ன பண்றீங்கன்ட்டான். நாங்க 2 பேரும் கொஞ்சம் குலவிக்கிறோம், சுத்தி இருக்கிற கூட்டம்லாம் பாத்துருக்கேன். என்னடா அவங்க சண்டை அடிச்சுனா டிராபிக்ல போய் மோதிக்கிட்டு அதை போய் கொஞ்சிக்கிறாங்க 2 பேரும். அவனுக்கு போய் நம்பவே முடியல. மெட்ராஸ்ல 2 பேரும் சண்டை போட்டா சுத்தி அவ்வளவு கூட்டம் அவ்வளவு வரைக்கும் பார்க்கணும். ஏன் பட்டிமன்றம் பெரிய வெற்றி வருதுன்னா, அடிச்சுக்கிறத பார்க்கறத மக்களுக்கு பெரிய சந்தோஷம். இவன் இவன் விளையாடுறான், அவன் தங்கச்சி உங்ககிட்ட என்ன பாட விளையாட தெரியல அப்படின்னு சொந்தம் உண்டாகி வீட்டுல நடக்க வட்டவாங்கலாம் மேலே சொல்லும் பொழுது நமக்கு அப்படியே மகிழ்ச்சியா இருக்கு. நம்முடைய கருத்து வேறுபாடுகள் எந்த விதத்திலும் நிறுவனத்தை பாதிக்கக்கூடாது என்கிற உணர்வோடு இருக்க வேணா அதை எடுத்து எனக்கு ஒரு காப்பாட்சி ஆர்வமாக வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 12 நிமிடங்கள் மட்டுமே இருக்கணும்னா அதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல நினைக்கிறேன். ஐயாட்ட கேட்டேன், நீங்க வந்து எல்லாம் நேரத்துக்கு வந்துடுறீங்களா, குறித்த நேரத்துக்கு அலுவலகத்துக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ரொம்ப நாகரிகமான ஒரு பூசி மொழிக்கு ஒரு பதில் சொன்னாங்க. இந்த ரெட் இங்கு ப்ளூ இங்கு வந்து சொன்னாங்க. அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து ஊழியர்கள் வந்து விட்டு கொடுக்க விரும்பலை. சரி, சிவப்பு இங்கு ப்ளூ இங்கு அவங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுருந்துச்சு. நீங்கள் ப்ளூ இங்கு வர்றவங்களை கூட நான் கேட்குறேன், நீங்கள் மனசு பதட்டப்படாமல் நீங்கள் வரீங்களா என்பதுதான் என்னோட அக்கறை. பதட்டப்பட்டு தான் வரணும் நம்ம அலுவலகத்துக்கு. நேரத்துக்கு வந்துடுறோம்னா நம்ம மனசு எவ்வளவு பல்சிரேட்லாம் ஏறி போய் நெஞ்சப்பாறை அடிச்சுக்கிற இது வந்து தேவையில்லை. இதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு அருமையான வழி வந்து நான்
ஹீலியாஸ், HELIOS, ஹீலியாஸ் என்று ஒரு மருத்துவமனை இருக்கிறது. இது எங்க இருக்குன்னா கிரீம்ஸ் ரோடு சொல்லப்படுகிற அப்போலோ மருத்துவமனை இருக்குல்ல, அதுல 1000 லைட்ல அதுக்கு 2 கட்டடம் முன்னாடி ஹோட்டல் சிந்தூரின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலுடைய 4வது தளத்துல இந்த ஹீலியாஸ்ங்கிற ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனை மாதிரி ஒரு வித்தியாசமான மருத்துவமனை நீங்க உலகத்திலே கிடையாது. என்னன்னா ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதாங்க கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இந்த ஹீலியாஸ் என்பது ரோமானிய கடவுள், ரோமானியத்துல மருத்துவ கடவுள். அந்த அவர் பேரானே அந்த இதை வச்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன கேட்டேன் தெரியல, இவங்க போய் நான் சோதிச்சுக்கிட்டேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு போய் கேட்டேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் 51 வயசுல என் தந்தையார் நான் இழந்தோம். நான் உயிரோட இருக்கும்போதே டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சத்தியமா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும் எனக்கு சொல்லிட்டான். சத்தியமா ஒரு ஹார்ட் அட்டாக் வரும். ஏன் அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறான் ஹார்ட் அட்டாக் வந்துடும்னா, நான் ஏதாவது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்தை கொடுத்தா என்னுடைய நான் அதை எப்படி கையாடுறேன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறான். அதை ரொம்ப எளிதாக எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா 5 என்ன 10 நம்ம உடம்போட இணைச்சு ஒரு மீட்டர்லாம் இணைச்சு இந்த சினிமா எல்லாம் ஒரு நல்ல பச்சை பச்சையா நீளமா மீட்டர்லாம் ஒன்றும் அப்படியே குளிக்கிறது. அது அழகா செய்யலாம். 5 கிட்ட ஒழுங்கா ஓடுது. 7:34 அப்படின்னோடனே பல்ஸ் கண்ணாம தான் நேரில் இங்க மேல காமிக்கல. அப்படியே கண்கூட தெரியுது. நான் ஐ எம் ரெஸ்பாண்டிங் டு ஸ்ட்ரெஸ் என்று அவங்க சொல்லுகிறாங்க ஆங்கிலத்தில். நான் அதுக்கு ரொம்ப சிரமப்படுறேன், அதுக்கு ரொம்ப திணறேன், அது நான் எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல, அது எப்படி கையாளுறேன்னு எனக்கு தெரியலன்னு உடனே அந்த மீட்டர் குதிக்குது, கண்ணாம தான் குதிக்குது. உன்னை கண்டுபிடிச்சான். இது நீ நிச்சயமா நீ ஹார்ட் அட்டாக்கோட ரேஞ்சில் இருக்க. அப்பா 51 வயசுல இழந்துருக்கிற ஹார்ட் அட்டாக்ல. அதனால அதுக்கு ஒரு மார்க், ஒவ்வொருத்துக்கு ஒரு மார்க் போடணும். இதுக்கு ஒரு 10 மார்க், அது ஒரு 25 மார்க் போட்டான். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் 25 மார்க் போட்டான். அசைவம் சாப்பிடுறியா? நாம அசைவம் சாப்பிடுறேன். என்னென்ன சாப்பிடுவேன்? மட்டன் எல்லாமே சாப்பிடுவேன். மட்டன் எப்படி சாப்பிடுவேன் அதெல்லாம் சொன்னேன். நம்ம ஆளுங்க எலும்போட செய்ய மாட்டேன் சார். எலும்போட செய்யணும். ஏன்னா சார் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள இருக்கிற கொழுப்பை போட்டு உறிஞ்சு தட்டுன்னு தட்டி அதுக்குள்ள கொஞ்சோட விட்டுறக்கூடாதுங்க. ஆனா மருத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த மாதிரி ஒரு அசைவம் சாப்பிடுகிற பொழுது, குறிப்பாக மட்டன் சாப்பிடுற பொழுது மெல்லிய மஞ்சள் ஸ்டவ், கனமான மஞ்சள் ஸ்டவ் இதெல்லாம் நீக்கிட்டு சாப்பிடுறாங்க. அதுதான் கொழுப்புடைய உண்மையான சாதம். சிக்கனுக்கு மாறிடுங்க, சிக்கனை குறைச்சிட்டு கொஞ்சம் மீனுக்கு மாறிடுங்க. அசைவத்திலேயே மீன் தான் பாதுகாப்பான உணவு. ஆசைப்பட்டேன்னா எப்பவாவது சாப்பிடுங்க அசைவம். ஆனா நீங்க முழு போடுறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு மார்க் போட்டாங்க. அப்படி இப்படி போட்டு 60 மார்க் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல நிறைய மார்க் வாங்கினா பாஸ், இங்க மார்க் நிறைய வாங்கினா ஃபெயில். சொல்லிட்டான் சத்தியமா வந்துடுறான். என்னையா அப்படி வாழும்போதே எச்சரிக்கை கொடுத்தீங்க, என்னையா பண்றதுன்னு கேட்டேன். நீ தியானம் பண்ணு, உன்னுடைய அந்த நான் சொன்ன ஏற்ற இறக்கங்கள் அந்த குறையும். அசைவத்துல மட்டனை தவிர்த்து சிக்கனை குறைச்சிட்டு மீனுக்கு மாறிடு. தினமும் வாக்கிங் போ. எனக்கு ரொம்ப விஷயம் நான் உங்க கம்பெனிக்கு வரதுக்கு முன்னாடி உங்க கம்பெனி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். தினமும் தியானம் பண்றீங்களாமே 10 நிமிஷம்? வெரி குட். அதே மாதிரி ஏதோ 10 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ் கையை காலம் வசதி ஏதோ பண்றீங்களாமே? இந்த எக்ஸசைஸ் பண்றீங்களா 10 நிமிஷம்? 2 அருமையான விஷயம். இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கிற பல நன்மையான விஷயங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு கொடுக்குற உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும். இதனுடைய அருமை வெளியில போகும்பொழுது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில தான் தெரியும். நான் ஒரு தியான பயிற்சியாளன், நான் ஒரு யோகா கலையை முறைப்படி கற்றவன். இதை நான் இன்னமும் நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். 61 வயசுலையும் நான் துள்ளனுடையும் துடிப்போடையும் நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் கற்றுக்கொண்டிருக்கிற யோகாசன கலையும் நீங்க பயந்து கொண்டு இருக்கிற மனக்கலையும். இதை 10 நிமிஷம் பண்றதா சொன்னாங்கன்னா போதாது. அது நீங்க இங்க பண்ண முடியாது. தியானத்தை நீட்டிச்சு பண்ணுங்க. ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அதை பண்றதுதான் நல்லது. அதே மாதிரி உடற்பயிற்சியை ஒரு மோர் தென் 30 மினிட்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணி என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி இப்ப நான் மார்க்கெல்லாம் குறைச்சு வாங்கிட்டேன். இப்போ 30-35 இருக்கேன். ஏன்னா 25 மட்டும் போகவே மாட்டேங்குது. அது ஸ்டாண்டர்டா அப்பா பேரை போட்டு பர்மனண்டா அது ஸ்டாச்சுரி மார்க்கா வச்சுட்டாங்க. அதுக்கு மேல ஒரு 10 கிட்ட வாங்கிட்டு தப்பிச்சு போச்சு. எங்க தலைமுறையிலேயே 61 வயசு வாழ்ந்துருக்காங்க. நான் தான் வச்சேங்க. எங்க ஐயா 58 வயசுல போயிட்டாங்க. எங்க அப்பா 51 வயசுல போனாங்க. நான் எப்படி நான் 44 வயசுல போய் சேர்ந்துருக்கேன். ஆனா இந்த புழக்கத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு நல்லபடியா இருக்கிறதுனால தான் இன்னொரு வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, பல்ஸ் ரேட் மாறுது இல்ல,
நாடி துடிப்பு துடிக்கிற மாதிரியும் இதய துடிப்பு துடிக்கிற மாதிரியும் வந்து அப்புறமா இங்கே ஓடி வரமே அது நல்லது இல்லைங்க. அப்படின்னா என்ன பண்றது? இந்த கடியாரம் கட்டி இருப்பவர்கள் கையை வருதுங்கள். கடியாரம் கட்டி இருப்பவர்கள் இது என்ன பழக்கம்? செல்போனா? செல்போன் இருக்கு, அதனால கடியாரம் தேவையில்லையா? எவ்வளவு முறை செல்போன் சுத்தமா பேட்டரி முடிஞ்சு எவ்வளவுதான் காலமாயிருக்கு. செல்போன் நம்பாது. வாட்ஸ் வச்சிருக்கேன் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பேட்டரி போகும். இது தினமும் போயிட்டே இருக்கும். செல்போன் வந்து சாயந்தரம் எத்தனை காலையில காலையில் எத்தனை சில பேர் 2 மணி நேரத்துல போயிடுது. ஏன்னா 2 மணி நேரம் பேசி தொலைக்கிறாங்க செல்போன். அதுதான் காரணம். தயவு செய்து செல்போனை நம்பாதீங்க. கடிகாரம் கட்டுங்கள். நான் சொன்னேன், தமிழர்கள் சொன்னதை கேட்க மாட்டாங்க. எந்த அறைக்கு எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் போவாங்க. கடிகாரத்தை போல ஒரு அருமையான பொருள் உலகத்தில் கிடையவே கிடையாது. காந்திஜி அவர்கள் எளிமையினுடைய மறுவடிவம். உலக தலைவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒப்பற்ற தலைவர். எளிமையினுடைய மறுவடிவம் அவர். தன்னுடைய ஆணையை தானே செய்து கொண்டவர். அவருடைய முழு உருவ படத்தை நீங்க பார்க்க நேர்ந்தால் இடுப்புல சங்கிலியோட ஒரு கடிகாரம் தோன்றவர் நீங்க பார்க்கலாம். தன்னுடைய ஆணையை தானே செய்து கொண்டவர். அந்நிய பொருளை பகிஷ்கரிக்க சொன்னவரே ஒரு கடிகாரத்தை கட்டியிருக்காரு. எளிமையினுடைய மறுவடிவமானுடைய தேசத்தின் தேவனே கடிகாரத்தை இருந்திருக்காருன்னா நாம வந்து கடிகாரத்தை வந்து காஸ்ட்லி பொருளாவோ அதை கட்டலைன்னா எளிமையினுடைய மறுவடிவமாவோ நம்ம பாராட்டிக்க முடியாது. கடிகாரம் 100 ரூபாய் கிடைக்குது, 50 ரூபாய் கிடைக்குது, 100 ரூபாய் கிடைக்குது, 200 ரூபாய் கிடைக்குது, ரொம்ப மலிவா கிடைக்குது. கடிகாரம் கட்டணும். அந்த கடிகாரத்தை என்ன மாதிரி ஃபாஸ்டா வச்சுக்கணும். நான் என்னோட கடிகாரம் சரியான நேரம் காட்டாது, 10 நிமிஷம் தனியே காட்டும். அதுக்கு காரணம் நம்ம முன்னாடி அந்த நேரம் ஆயிட்டதாலும் நம்ம வந்து ஒரு கற்பனை பண்ணி அப்புறம் அதுல இருந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு இருக்கணும். நம்மளுடைய கம்பெனி 8:30 மணிக்கா 8:30 மணிங்கிறத மறந்துட்டு 8:20 8:25 தான் நம்மளுடைய இலக்காக இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தபோது மணி சரியாக 2:45. நான் 3 மணிக்கு வரேன். கரெக்டா வேணாம் 3 கரெக்டா வந்துட்டா. நான் கேட்கிறேன் 3 மணிக்கு நான் உள்ள வந்தேன்னா சார் கொடுத்த முந்திரி பருப்பையும் பிஸ்கட்டையும் கூல்ட்ரிங்கையும் சாப்பிட்டு நான் கீழே இறங்க முன்னே 7 ஆயிரம். 1/4 மணி நேரம் உங்களை காக்க வச்சேன்னா இங்க இருக்க 125 குழந்தைகளுடைய 1/4 மணி நேரத்தை நான் தின்னு தொலைச்சிட்டேன்னு இருக்கேன். ஒரு ரயில் 1 மணி நேரம் தாமதம்னா நான் 1 மணி நேரம் தாமதம் ஒத்துக்கிறது இல்லை. 1000 மணி நேரம் தாமதம் நான் சொல்லுவேன். ஏன்னா 1000 பயணிகளுடைய 1 மணி நேரத்தை வச்சுக்கிட்டான் இல்லையா? அது செய்யக்கூடாது. எனவே கடிகாரத்தை 10 நிமிஷம் 15 நிமிஷம் தள்ளி வச்சுக்கணும். வரப்போற நேரம் 8:20 8:25 மனசுல வச்சுக்கணும். 3ஆவதாக ஒன்று சொல்றேன், இசிஜி நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. என்னது? எக்ஸ்ரே இல்லமா? யாரோ சரியா சொன்னீங்க. ஆமா, கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும்போது எடுப்பாங்க இசிஜி. எக்கோ கார்டியோ கிராம், அதான் இசிஜி. இருதயத்தினுடைய துடிப்பினுடைய அறைகளை மின்காந்த அறைகளாக மாற்றி